வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு பாதாம் அல்வா எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த பாதாம் அல்வா ரெண்டு வகையா பண்ணுவாங்க. ஒன்னு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கீல இந்த பாதாம் போட்டு குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சக்கரைலாம் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் பர்టిక్యులரா இந்த கல்யாணத்துல பண்ற பாதாம் அல்வா சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் சைடுலாம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல பண்ணும்போது பாதாம் அல்வா என்ன பண்ணுவோம்னா இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதுக்கு அப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் குக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாதாம் அல்வா அந்த டேஸ்ட் ப்ளஸ் அதில் சாஃப்டான அந்த டெக்ஸ்டர் நல்லா கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாதாம் பருப்பு நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு அந்த சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மெல்ட் ஆன பிறகு தான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அடுப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் நல்லா மிக்ஸ் ஆகாமல் அப்படியே அடுப்பில் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டைமில் என்னன்னா அந்த சர்க்கரை வந்து கேரமல் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ப்ராப்பராக கிடைக்காது. அதனால தான் இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் பாதாம் அல்வா வந்து உங்களுக்கு வந்து அரைச்சி முடிச்ச பிறகு இந்த சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் குக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? என்னங்க, இந்த பாதாம் அல்வாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி பாயில் ஆன பிறகு ஊற வச்ச இந்த பாதாம் ஆட் பண்ணுறோம். இந்த பாதாம் ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கின்னை ஈஸியாக பீல் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக ஊற வச்ச தண்ணியிலே வந்து நீங்கள் ஸ்கின்னை பீல் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா பண்ணலாம். வீட்டில் ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 25 கிராம் பண்ணால் ஈஸியாக அப்படி பீல் பண்ணலாம். இதே வந்து 1 கிலோ 1.5 கிலோ அப்படி பண்ணால் அந்த டைமில் இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும். அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் எடுத்த பிறகு பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் தோல் தண்ணியாக வந்துடும். பார்த்தீங்களா எப்படி பண்ணுறது? இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி தான் நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் பண்ணுவோம். நாங்கள் ஒரு 100 கிலோ 150 கிலோ பண்ணால் அந்த டைமில் பாதாம் வந்து இந்த மாதிரி தான் பாயில் பண்ணி பீல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம், இப்போது இந்த காட்டன் கிளாத்தில் நான் போட்டிருக்கேன் இந்த பாதாம் இதில் போட்ட பிறகு கையில் அந்த கிளாத்தை நல்லா பிடிச்சி டைட்டாக நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்கின் வந்துடும். அதுக்கு பிறகு வந்து சூடோட இந்த துணியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சூடு ஆறுன பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் சிலது வரும், சிலது வராது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீட்டில் பண்ணும்போது சூடோடு எடுத்து துணியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு. அடுத்தது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ண இந்த பாதாமை ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த தட்டில் ஆட் பண்ணுறேன்னா அந்த தோலும் அந்த பாதாம் தனித்தனியாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும்ல. வீட்டில் எப்படி முரத்தில் ஒரு பருப்பு இல்லை அரிசி எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த தட்டில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மேலே தட்டினீங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணுறோம். இந்த பாதாம் பருப்பை அரைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அரைக்கணுங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு 90 to 95% அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். கொஞ்சமாக குறை இருந்தால் தான் அந்த பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாதாம் அரைக்கிற டைமில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறோம். இந்த பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அரைச்சிடணும். நீங்கள் பால் அதிகமாக ஆட் பண்ணி அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது, அந்த அரைக்கிற பக்குவம். ஸோ இப்போ அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பாதாம் வந்து இந்த கடாயில் ஆட் பண்ணுறோம். அரைக்கிற டைமில் தண்ணி கூட போட்டு அரைப்பாங்க. அப்படியும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறுலாம் இல்லை. ஸோ இப்போது இந்த பாதாம் அரைச்ச பிறகு கடாயில் போட்டிருக்கோம்ல, கடாயை நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. அதாவது அடுப்பை ஆன் பண்ணாமல் வெறும் பாதாமை போட்ட பிறகு இந்த சர்க்கரையை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரையும் இந்த பாதாமும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகணும். அதுக்கு பிறகு தான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் குக் பண்ணணும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சர்க்கரையும் பாதாமும் ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணாமல் மெல்ட் ஆகாமல் அப்படியே வந்து குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கேரமல் ஆகிடும். கேரமல் ஆனால் ப்ராப்பராக அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. இப்போது இந்த மாதிரி நல்லா சுகரும் பாதாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேஃப்ரான் வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறது எதுக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால் சுடு தண்ணியில் இந்த சேஃப்ரானை போட்டு ஊற வச்சுருங்க.
இதுக்கு பிறகு இந்த சர்க்கரையும் இந்த பாதாம் நல்லா மெல்ட் ஆகல. இந்த டைமில் அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி நீங்கள் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண வேண்டாம். அதே டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது அந்த பாதாம் வந்து குக் பண்ண அந்த பச்சை வாசனை போய் அந்த பாதாமோட அந்த வாசனை நல்லா வரும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாசனை வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த பாதாம் அந்த டெக்ஸ்டர் வெந்து வரது கரெக்டாக குறைஞ்சது வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்டர் இது மாதிரி தான் வரும். இப்போது இந்த டெக்ஸ்டர் வந்து வெந்துச்சான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகும். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கா இல்லைன்னு. நேராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் எப்படி பால்கோவா பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வரும் டெக்ஸ்டர். இப்போ இந்த பாதாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாதாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக சொல்கிறேன். இந்த பாதாம் வெந்த பிறகு நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக அப்படி ஒட்டாமல் அப்படி வந்ததுன்னா அந்த பாதாம் ப்ராப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தான் நெய் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாதாம் வெந்திருக்குல்ல, இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணினா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு, 2வது 3 ஸ்பூன், 3வது 3 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி வந்து நெய் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நெய்யில் நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ண அந்த நெய் அப்சர்வ் பண்ணணும் இந்த பாதாம். நீங்கள் எடுத்த உடனே நெய் ஒரே டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் மிக்ஸ் ஆகி அந்த நெய்யும் அந்த பாதாமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த லேயருக்கு இப்போது நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நெய் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு லேயராக ஃபார்ம் ஆகும். அந்த நெய்யும் அந்த பாதாம் மிக்ஸ் ஆகிற டைமில் அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்டில் அந்த பக்குவமாக ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் வர்ற டைமில் தான் வந்து இந்த சேஃப்ரான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த பக்குவம் கரெக்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அப்படி பக்குவமாக கரெக்டாக கெட்டியாக வராமல் நீங்கள் டேரெக்டாக அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த அல்வா வந்து டெக்ஸ்டர் கரெக்டாக சாஃப்டாக வராது. எப்போயுமே வந்து அந்த அல்வா வந்து நிறைய பேர் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு ஒன்று வந்து கெட்டி ஆகிடும். அதே டைமில் வந்து அந்த சக்கரை பாவு வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இப்போ ப்ராப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த சேஃப்ரான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சேஃப்ரான் ஆட் பண்ணுறோம்ல, இந்த சேஃப்ரான் ஊற வைக்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த கெட்டியாக வந்த பிறகு வந்து தண்ணி அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது லூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சேஃப்ரான் ஊற வைக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்து நீங்கள் வரணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான அந்த ஒரு எல்லோ கலரில் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக சூப்பராக வரணும். இன்றைக்கி இந்த பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுக்குள்ள எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த பாதாம் நீங்கள் ரெடி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வச்சா ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரணும். கையில் எடுத்திங்கன்னா அந்த பக்குவமான ஒரு டெக்ஸ்டர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பாதாம் அல்வா சூப்பர். என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்பிக்கலாக கல்யாணத்தில் பண்ணுற இந்த பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.